ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில வாங்குக்கு ஹீரோயினை கடத்தினது அவனோட அப்பா ஆளுங்கன்றது தெரிய வருது. அவன் டைரக்டாவே அவங்க அப்பா கிட்டையும் கேட்கறான், நீங்க தான் ஹீரோயினை கடத்தினதான்னு. அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினை கடத்தினது நீங்க தானே, எதுக்கு பண்ணீங்க அப்படிலாம் கேட்கும்போது அவரும், நான் ஹீரோயினை கடத்தல, நான் சனாவை தான் கடத்தணும்னு நினைச்சேன், அதுவும் அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன். சனா உங்க ஹெச்எம்மோட பொண்ணு கிடையாது. அவர் ஒன்றும் ஸ்கூலை பாதுகாக்கிறதுக்கோ உங்களை பாதுகாக்கிறதுக்கோ இந்த ஷீல்டெல்லாம் எழுப்பல, அவர் மறைஞ்சுக்கிறதுக்காக எழுப்பியிருக்காரு. அவர் அவரோட ஃப்ரெண்டை கொண்டுட்டு சனாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சங்குவோட சாவிக்காக தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் ஹெச்எம் கேட்டுட்டு இருந்திருப்பார் போல. உண்மைதானே ஹெச்எம் அப்படின்னு சொல்லி வாங்கோட அப்பா சொல்ல அவர் வெளியில வராரு. வாங்கு சிவு ஹீரோயினுக்குலாம் ஒரே ஷாக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் போட்டி நடந்துட்டு இருக்குல்ல, இந்த சிடுமூஞ்சி இருக்கான்ல அவன் அண்ணனை கொன்னுருவான் போல, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் எல்லாம் வேற பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் ஹெச்எம் கிட்ட ஹீரோயின், சனா அவங்க உண்மையான பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்குறா. வாங்குவான் அவன் அப்பா கிட்ட, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவர் ஹெச்எம் கிட்ட, நான் இந்த இடத்துல இதெல்லாம் பேசணும்னு நினைக்கல, ஆனால் என்னை பற்றி என் பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தப்பாக நினச்சாங்க, அதனால தான் இதெல்லாம் சொன்னேன், நீங்களே சொல்லிடுங்க, நீங்கள் தானே பேராசை பிடிச்சி போய் உங்கள் ஃப்ரெண்டை கொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் சங்குவோட சாவிக்காக அவரோட பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டீங்க, ஒருவேளை நீங்கள் கூட ஜூக் பூங்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, கோமால இருந்தார்ல அவரோட உண்மையான பொண்ணு தான் சனா. இது நம்ம எல்லாருமே முன்னாடியே கெஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இப்போ தான் வெளியில் சொல்கிறாங்க. இனிமேல் அவரை வந்து நம்ம சனாவோட அப்பானே வச்சுக்கலாம். ஹெச்எம் இதை ஒத்துக்கிறாரு. ஆமா, அது என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், அவ பேர் யோங் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு சிவு வாங்கு ஹீரோயின் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சிவு ஹெச்எம் கிட்ட, நீங்க நிஜமாவே உங்க ஃப்ரெண்டை கொன்னீங்களா அப்படின்னு சொல்ல ஹெச்எம் மனசுக்குள்ளே, நான் கொல்லல, என்னோட பேராசையனால தான் என்னோட ஃப்ரெண்டு இறந்தா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்றாரு. ஆனா இவங்க கிட்ட இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அப்படி பேரண்ட்ஸை காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. இந்த பக்கம் இந்த யோகா சார் இருக்கார்ல, அவரும் வாங்கோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குனா ரொம்ப சந்தோஷம். பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. இந்த ஸ்கூலோட பேர் கெட்டு போச்சு, அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களோட பங்களிப்பு தான் அதிகம், சோயி சிடுமுஞ்சு உங்க பையன் எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ணி இதில் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி யோகா சார் வாங்கோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பசங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு. ஆனா அவ ஒரு ரூம்ல எல்லாம் உட்காந்து பார்ட்டி பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல உட்காந்துருக்கா. வாங்கு சிவும் அங்கதான் இருக்காங்க. வாங்க ஹெச்எம் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நான் என் ஃப்ரெண்டை தாண்டி போகணும்னு நினைச்சேன், ஆனா முடியல அப்படிலாம் வாங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஹீரோ கிட்டே சில விஷயம் சொல்லியிருப்பார்ல, இதெல்லாம் வச்சு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அவர் வந்து அவரே பிளேம் பண்ணிக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தால அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிருக்கு, அவர் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலன்றதுக்காக தன்னைத்தானே பிளேம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கொண்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, சனா இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சானா என்ன பண்ணுவா, அவர் தான் உலகம், இந்த ஸ்கூல் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கலே, பார்த்தா சனா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கா. அவளுக்குன்னா ரொம்ப ஷாக்கு. அப்ப அவர் என் அப்பா இல்லையா, என்னோட குடும்பத்தை கொண்டுட்டு அவர் என்ன தூக்கிட்டு வந்திருக்காரா, என் குடும்பத்தெல்லாம் கொண்டது அவர் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மூரிம் அசோசியேஷன்ல 2 பேரு, அப்புறம் மூரிம் சேர்மன் இருக்காருல்ல அவரு, அப்புறம் ஹெச்எம் யோகா சாரு வாங்கோட அப்பா, இவங்கெல்லாம் உட்காந்து பேசுறாங்க. 18 வருஷமா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்கியா, காவிக்காக தான் இப்படிலாம் இருந்திருக்கியா, கொஞ்சமாவது வாயை திறந்து பேச அப்படிலாம் சொல்றாங்க. நான் 18 வருஷமா நிறைய குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்து கொடுத்துருக்கேன், அவங்கள எவ்வளவு டேலண்ட் ஆக்கியிருக்கேன், அதெல்லாம் உங்களால மறுக்க முடியாதுல்ல. இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் மட்டும் ஏன் மூரிம் காம்படிஷன்ல இவ்வளவு பிரச்சனை, இது நாள் வரைக்கும் பிரச்சனை வரல, நான் எப்போ மூரிம் ஸ்கூல்ல வெளியாள்களுக்காக திறந்து விட்டனோ அப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதோட சனாவை கூட கடத்தினாங்களே, அதெல்லாம் என்ன சொல்றது, இந்த ஸ்கூலுக்குள்ள சங்குவ சாவி இருக்குன்றதெல்லாம் ரூமர். நான் இந்த வருஷம் மூரிம் காம்படிஷனுக்காக மத்தவங்களை உள்ள விட்டதுக்கு காரணமே ஜூக் பூங் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஷீல்டை இப்பதான் அகற்றிருக்கோம், அதனால அவன் கண்டிப்பா வருவான்னு நினைச்சு அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. யாருமே இந்த பதிலுக்குலாம் திருப்திப்படல. எல்லாருமே ஹெச்எம் தான் சந்தேகப்படுறாங்க. அது மூரிம் சேர்மன் இருக்காருல்ல, அவரு இந்த ஜூக் பூங் நீயா கூட இருக்கலாம், இல்ல வேற யாரோ இருக்கலாம், யாரையும் என்னால நம்ப முடியல. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல இவ்வளவு மோசமா நடக்கும் நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பா இந்த ஸ்கூல் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, இதை மூடிடணும்னு சொல்றாரு. ஆனா ஹெச்எம் இதை ஏத்துக்கல. கடைசியா ஒரு வழியா ஹெச்எம் இந்த ஸ்கூல்ல இருந்து தூக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. வேற வழி இல்லைல்ல, ஸ்கூலை மூடிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸ்கூலை மூடிட்டா பிள்ளைங்களுக்கும் பாதிப்பு தானே. இன்னொரு பக்கம் சொன்னா அவளால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. அவர் என் அப்பா இல்லையா, சங்குவோட சாவிக்காக என்ன கடத்தினாரா, என் பேர் யோங்கா அப்படிலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போறா. இப்ப அப்படி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்களும் இதை பத்தி தான் பேசுறாங்க. என்ன நடக்குனே தெரியலையே, இப்படி ஆயிப்போச்சே, பசங்களெல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போறாங்கன்னு கூட சொல்ல முடியாது, இழுத்துட்டு போறாங்க அப்படிலாம் சொல்ல இந்த குக்கிங் சார் இருந்துட்டு, அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசி பிள்ளைங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இந்த லேடி டீச்சரும், அது கூட இப்ப பிரச்சனை இல்ல, அது எப்படியாவது நடந்துரும், ஆனா நம்ம ஹெச்எம் யாரையோ கொண்டுட்டாரு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட குக்கிங் சாரு, என்ன சொல்ற, இப்ப ஹெச்எம் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. இந்த குக்கிங் சாருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. அப்புறம் சனாவை பார்த்தா அவ வேற அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் அவ கூட இருக்கிறா. சிவு அவளை வெளியில கூப்பிட்டு, உன் அப்பா உன்னை தேடிட்டு இருப்பாரு, நீ போ அப்படின்னு
அப்படின்னு சொல்ல சனாவை விட்டுட்டு போக முடியாது, அதுவும் இப்போ போனா அவர் கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போயிடுவாரு, என்ன இனிமே இங்க வர விட மாட்டாரு அப்படிலாம் சொல்றா. அதை பத்தி இப்ப யோசிக்க முடியாது, உன் அப்பா இப்ப ரொம்ப கவலையில இருப்பாரு, நீ அங்க போ, நான் சனாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கூட போக சொல்றான். அவ அப்பாவும் ஹீரோயினை தேடி தேடி பாத்துருப்பாரு போல, கிடைக்கலன்னு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ இப்படி பண்ணிட்டாலே அவங்களுக்கும் வருத்தம் தான். இப்ப கடைசியில பார்த்தா ஹீரோயின் வந்துட்டா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே வருது. அப்படியே 3 பேர் வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே ஸ்கூலே வெறிச்சோடி போயிடுச்சு. சிவு, வாங்கு, சனா, இன்னும் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்றது தெரியல. அப்படியே ஹீரோயினை வெளியில அனுப்பிட்டு சிவு உள்ள வர அப்பதான் இந்த மூரும் அசோசியேஷன் சேர்மன் வெளியில போயிட்டு இருக்காரு. அவர் இந்த யோகா சார் கிட்ட, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஆக்டிங் ஹெச்எம்மாக இருந்து ஸ்கூலில் பார்த்துக்கோங்க, நான் அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஷிவு கேட்டுட்டு தான் இருக்கான். அப்படியே வாங்கோட அப்பாவை பார்த்தா அவருக்கு வாங்க இந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லை, அவன் இங்கே படிக்கட்டும், நமக்கு அவன் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ஷிவு ஒட்டு கேட்டுட்டு இருந்தான்ல, அவன் நேராக ஓடி போய் ஹெச்எம் கிட்ட, நீங்கள் என்ன ஆச்சு, இங்கேருந்து போகிறீங்களா, எதுக்காக யோகா சார் இனிமேல் ஆக்டிங் ஹெச்எம்மாக இருக்க போகிறாருன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர், ஆமாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, கொஞ்ச நாளைக்கு இனிமேல் இப்படி தான் இருக்குன்றாரு. அப்படியே வாங்கோட அம்மாவை பார்த்தா அவங்களுக்கு வாங்க இங்க விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. அவங்க அப்பா கிட்டே பேசி பாக்குறாங்க, ஆனா அவர் கேட்கல போல. அவனும் அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு நேரா அவரை பார்க்க போறான். அவர் ஒரு காரிடார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப வேகமா அவரை கூப்பிட அவர் அவனை பார்த்துட்டு, நீ இன்னைக்கு நல்லா பண்ண, எனக்கு பெருமையா இருந்துச்சுன்னு சொல்றாரு. இவன் உடனே என்ன முத இன்னைக்கு தான் பாராட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். நான் உன்னை இத்தனை நாள் பாராட்டலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தல அப்படின்னு சொல்ல, அவனும் எதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்க என்னன்னு கேட்கறான். அவர் எதுவும் சொல்லல, நான் அவன் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ இங்கே படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி பார்க்க அவன் திரும்பவும் கோமா கூப்பிட அவர் முறைச்சிட்டே திரும்பி பார்த்து, நீ சங்கை குரூப்போட வாரிசு, எல்லாத்தையும் நீ தான் கட்டி ஆள போற, உனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், அதே மாதிரி சூழ்நிலையை ஜட்ஜ் பண்ண தெரியணும், திரும்பவும் சொல்றேன் நீ சங்கை குரூப்போட வாரிசுன்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வாங்க அவன் மனசுக்குள்ள, நீங்க எனக்காகத்தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையான அப்பா இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் பேச சைட்ல அப்ப விஷுவல்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர்றது, அப்புறம் சனாவை பார்த்துட்டே ஹெச்எம் பக்கத்துல நிக்கிறது, இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. அதாவது இவங்கெல்லாம் பொண்ணு மேல பாசமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹெச்எம் சனாவை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. அவளுக்கு இதை பற்றி எதுவுமே அவர்கிட்ட பேச விருப்பம் இல்லை. எனக்கு இதை பற்றிலாம் பேச பயமாக இருக்கு, என்னால் இப்போதைக்கு பேச முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்க போறேன்னு சொல்லிடுறா. ஆனால் ஹெச்எம்லேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணி வந்தா இவ பேச மாட்டான்னு சொல்லிட்டு சரி அவரும் கிளம்பிட்டாரு. அப்போ ஹெச்எம் ரூமுக்கு வந்த குக்கிங் சார், நீங்கள் இங்கேருந்து போறீங்களா, அப்படியே எப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹெச்எம்மும், எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்கு, நான் அதை பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் உடனே கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. இந்த குழந்தைங்களை விட இந்த ஸ்கூலை விட அப்படி உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா ஹெச்எம் ரொம்ப சோகமா, நீங்க இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த குக்கிங் சாரும், சங்குவோட சாவியை பாதுகாக்காம நீங்க இப்ப எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹெச்எம், சங்குவோட சாவியை யாராலையும் எடுக்க முடியாது, அது இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி இன்னொரு பக்கம் சிவுவை பார்த்தா அவன் சனாவை ஏதாவது சமாதானப்படுத்தலாமான்னு பாக்குறான். ஆனா அவன் மூஞ்ச கூட அவ பாக்கல. அப்புறம் அப்படி இந்த யோகா சாரை பார்த்தா அவரு ஹெச்எம் பார்க்க வர்றாரு. அவரை பத்தி தான் இன்னும் ஹெச்எம்க்கு தெரியாது. யோகா சார்கிட்ட ஹெச்எம், நீங்க 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தீங்க, எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த யோகா சார் என்னமா பேசுறாரு, மூரிம் அசோசியேஷன்ல எல்லாருமே உங்களை தான் சந்தேகப்பட்டாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, நம்பினேன், அதனாலதான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு ஹெச்எம் அந்த பக்கமா போக இந்த யோகா சார் முகத்துலலாம் அப்படி ஒரு பூரிப்பு, நக்கலா வர சிரிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஹெச்எம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சனா வந்து, நீங்க கிளம்புறீங்களா, நீங்க நிஜமாவே என்ன பெத்த அப்பாவை கொன்னீங்களா, கொன்னுட்டு தான் எனக்கு தூக்கிட்டு வந்தீங்களான்ற மாதிரி கேட்கறா. ஆனா அவரை பதில் சொல்லவே விடல. நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல, இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்பதான் ஹீரோ வரான். வந்து, என்னாச்சு, நீங்க அப்படியே போறீங்களா, சனாவை இப்படி விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் ஒண்ணு, நீ எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன கேட்டிருப்பாருன்னா, இவர் டிராயர்ல ஒரு போட்டோ வச்சிருப்பார்ல, இவரு அப்புறம் கோமால இருந்தார்ல சனாவோட அப்பா, அவரு அவங்க அம்மா 3 பேர் இருக்கிற மாதிரி போட்டோ, அதை எடுத்து சனா கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பார் போல. இவனும் ஹெச்எம் ரூம் டிராயர்ல ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போட்டோ இருக்கு. அதுலதான் சனாவோட அப்பா இருப்பார்ல, இவன் தான் அவர் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கானே, இவர் உயிரோட தானே இருக்காரு, நம்ம பார்த்தமே யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் சனாவோட அப்பா ஒருத்தர் ஒரு குட்டி பையனை தூக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி துப்பு கிடைச்சிச்சா, தூக்கிட்டு போனதா சொல்ற ஆளோட பேரு நம்ம ஹீரோயினோட அப்பா பேரு தான். அப்போ நெக்ஸ்ட் அவர்கிட்ட தான் விசாரிக்கணும்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினை பார்த்தா அவர் ரொம்ப வருத்தமா ஹீரோயினோட அப்பா பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. அவர் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்தா அவருக்கு பழைய கனவுலாம் வருது. அந்த குட்டி பையனை இலைக்குள்ள போட்டுட்டு வந்தது, அப்புறம் அவர் கண்ணில் கத்திப்பட்டது, இதெல்லாம் நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. நான் வேணும்னு செய்யல, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்படியே கனவுலே வளர்றாரு. இவளுக்கு அப்படியே ஒரே பதட்டமா இருக்கு, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. அப்படியே அதே நேரம் நம்ம ஷூவை பார்த்தா அவன் ஹெச்எம் ரூம்ல போட்டோ எடுத்தான்ல, அதை நேரா எடுத்துட்டு போய் சனா கிட்ட நீட்டுறான். அவ ஏற்கனவே கோவத்துல தானே இருக்கா, அவ அப்படியே அந்த போட்டோவை பிடிங்கி கீழே போட்டுட்டா. அப்புறம் அவனும் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஹெச்எம் போறதுக்கு முன்னாடி அந்த போட்டோ எடுத்து கொடுக்க சொன்னார்ல,
அதோட மட்டும் முடிக்காம அன்னைக்கு நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சனாவோட வீட்டுல 18 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சுல, அவர் பாதியில தான் போயிருப்பார் போல. அதுக்குள்ள சனாவோட அம்மா இறந்துருக்காங்க. அப்புறம் சனா மட்டும் ஒரு கபோர்டு கிட்ட இருந்திருக்கா. இவர் அந்த இடத்துல இருந்து சனாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் நீங்க ஏன் அவகிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டா, அவ உயிரோட இருக்கான்ற விஷயம் வெளியில தெரிஞ்சாலே அவளுக்கு ஆபத்துன்னு சொல்ல, இப்போ நீங்க அவளை காப்பாத்தி தானே இருக்கணும், ஏன் விட்டுட்டு போறீங்கன்ற மாதிரி கேக்குறான். ஆனா அவளுக்கு அந்த சாவியை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதனால அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது எல்லாத்தையுமே சனா கிட்டையும் சிவு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டை காப்பாத்த முடியலன்றதுனால தான் குற்ற உணர்ச்சியில தான் அவர் ஃப்ரெண்டை கொன்னேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் எந்த தப்புமே பண்ணல, அவரை நம்புன்ற மாதிரி சொல்றான். ஆனா சனாக்கு இப்போதைக்கு எதுவுமே காதுல ஏறல. நீங்க இருந்து போனாலே எனக்கு போதும்னு சொல்லிடுறா. சரி போலான்னு எந்திரிச்சவன் அப்பதான் அவகிட்ட அந்த போட்டோல இருக்காருல உன்னோட அப்பா, அவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு, நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படி எல்லாருமே நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. சிவு, சனா, அப்புறம் இந்த சிடுமூஞ்சி, சோய், யாருக்குமே நிம்மதி இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் தான் ஸ்கூல்ல இருக்காங்க. அப்புறம் சிவுவும் சோயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோய் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். வெளியில இருந்தவங்க மூரிம் காம்படிஷனை தான் டார்கெட் பண்ணாங்க, அவங்க மூரிம் ஸ்கூல் பேரை கெடுக்கணும்னு தான் நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள நம்பி இந்த மாதிரி பண்ணது நான் மட்டும் கிடையாது, சிறுமூஞ்சோட அண்ணனும் தான், அதோட வாங்குக்கும் இதுல பங்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சிவுக்கு அதுல நம்பிக்கை இல்ல வாங்குக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சோயி எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் இங்க தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். ஆனா சிவு அவனை சமாதானப்படுத்த தான் பாக்குறான். நீ வாங்க அட்டாக் பண்ணாம பாதியிலே நிறுத்திட்ட, அதுக்கு காரணம் நீ அவனை ஃப்ரெண்டா நினைச்சதுதான், எல்லாமே சரியாயிரும், நம்ம ஹெச்எம் சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வாங்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சேர்மன் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, எதுக்காக எப்படிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த அசிஸ்டன்ட் எப்படி ஆளு, அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. அப்புறம் அப்படி வாங்க பார்த்தா அவன் அவங்க அப்பா கிட்ட பேசினதான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அவரு எல்லாமே உனக்காகத்தான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு, அதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க அப்பா அப்படியே எஞ்சி உட்காந்துருக்காரு, அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. பக்கத்துல தான் அந்த ஆன்டி இருக்குது. நீ இன்னொரு தடவை அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்ற மாதிரி வர சொல்லிடுறாரு. இவ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படி சோகமா வெளியில வர அந்த ஆன்டியும் வெளியில வராங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ஆன்டி ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்களுக்கு கண்ணு இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த மூரின் ஸ்கூலா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்களா. அப்ப ஹீரோயினோட அப்பா ரொம்ப பதட்டமா இருப்பாரு. அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் சொன்னேன்றத சொல்லிடாத, உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இவர் கண்ணுக்கு இப்படி ஆனதுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி அந்த ஆன்டி சொல்றாங்க. அப்படி இந்த பக்கம் ஸ்கூல்ல பார்த்தா சிவு அந்த பியானோவை வாசிச்சுட்டு இருக்கான். வாங்குக்கும் தூக்கம் வரல, அவன் ரூம்ல இருக்கான். சனாவும் அவன் ரூம்ல படுத்திருக்கான், தூக்கமே வரல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரொம்ப வருத்தமா இருக்கா. அவளுக்கு அவங்க அப்பா கண்ணுக்கு இப்படி ஆனதுக்கும் மூரின் ஸ்கூலுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்காது, அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு அவ மனசு அவளே தேத்திட்டு இருக்கா. ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல சோகமா இருந்துகிட்டு இருக்க. சிவு பியானோ வாசிச்சுட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல முடியாம அப்படியே அழவே ஆரம்பிச்சிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. இப்போ யோகா சார் ஹெட் மாஸ்டர் சீட்டில் உட்காந்துட்டாரு. மற்ற ஸ்டாஃப் கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. ஹெச்எம் இந்த பதவியை விட்டு போனதுக்கு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் போல அப்படின்னா இந்த ஸ்கூலை மூடிருப்பாங்க, அதனால தான் அவர் வேற வழி இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்ல மற்ற ஸ்டாஃபும் அது எப்படி அவர் வெளியில் அனுப்புவாங்க, அவர் தான் இந்த ஸ்கூலே நிறுவனாரு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. யோகா சார் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. ஆமா, இன்ச் பை இன்ச் நம்ம ஹெச்எம் தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணாரு, எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுன்ற மாதிரி சொல்றாரு. மற்ற ஸ்டாஃப்ஸ் 3 பேருமே பேசிட்டு வெளியில வந்தவங்க இவங்களுக்குலாம் சமக்குவோம், அதென்ன ஸ்கூல் மாறும்னு சொல்றாரு. என்ன பேசிட்டு இருக்காரு, ஹெச்எம் போனோடனே இவர் ரொம்ப பெரிய இவர் மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி லைட்டா கோவப்படுறாங்க. அப்புறம் இந்த குக்கிங் சாரு நான் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர பாக்குறேன், நம்ம இந்த டைம்ல தான் கரெக்டா இருக்கணும், இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிளாஸ் நடத்தும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் அப்படி சிவுவை பார்த்தா அவன் சனாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். அவன் இன்னுமே சமாதானம் ஆகல, ரூமை விட்டு வெளியிலே வரல, சாப்பிடவும் செய்யல. அப்பதான் அவன் ரூம்ல இருக்கிற ஒரு பெட்டியை பாக்குறா. அந்த பெட்டி சின்ன வயசுல நம்ம ஹெச்எம் கொடுத்தது போல ஒரு 2 பொம்மையை கொடுத்துருக்காரு. அந்த 2 பொம்மைக்கும் சனாக்கு ஒரு குட்டி தம்பி இருந்தான்ல, இவங்க 2 பேருக்கும் முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும்ல, அந்த பேரை சொல்லி இனிமே இந்த பொம்மைங்க தான் அவங்க, உன்னோட பேர் இனிமே சனா அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருவோம்லாம் பேசியிருக்காரு. அந்த டைம்ல அவ ரொம்ப குட்டி பாப்பா, ஒன்னும் புரியாத பாப்பா. இவ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அங்க ஹெச்எம் பார்த்தா அவரும் 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. அவர் அந்த நெருப்பு பிடிச்ச இடத்துக்கு போகும்போதே சனாவோட அம்மா இறந்துதான் போயிருந்திருக்காங்க. அப்புறம் அப்படி ஸ்கூல்ல யோகா சாரை பார்த்தா அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணி நான் தேடின வரைக்கும் ஹெச்எம் குரூப்ல சங்கோ சாவி இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை வாங்கோட அப்பா கிட்ட பேசுறாரோ என்னமோ.
அது மட்டும் இல்லாம பேசி முடிச்சுட்டு ஹெச்எம்மோட சேர்ல உட்காந்துட்டு அவருக்குலாம் ஒரே பெருமை, இப்ப இந்த ஸ்கூலே ஏன் கைக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட நேம் போர்ட்லாம் பார்த்து அப்படியே பக்கன்னு சிரிக்கிறாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹெச்எம் பார்த்தா அவர் ஒரு ஆளை பார்த்து பேசுறாரு. அந்த ஆளும் 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவனை எப்படி கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவரு இப்போ அவனுக்கு 21 வயசு ஆயிருந்திருக்கும், அவன் இப்போ இருந்தானா 21 வயசு ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மூரிம் அசோசியேஷன்ல அவன் உயிரோட இருக்கான்ற மாதிரி தான் ரூமர் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படி ஸ்கூல்ல பார்த்தா யோகா சார் சிறுமுஞ்ச கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. நீ பண்ணது அசால்ட்டு, ஹெச்எம் எந்த தப்புமே பண்ணல, ஆனா அவர் எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு இப்ப இங்க இருந்து கிளம்பிட்டாரு. நான் நினைச்சேன்னா இப்போ கூட உன்னை ஸ்கூல்ல இருந்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த சிறுமுஞ்சி இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை இந்த ஸ்கூல்ல இருந்து ஆனா தூக்க போறது இல்ல, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா என்னோட ஆட்களை வச்சு நான் இந்த ஸ்கூல்ல நிரப்ப போறேன், யார் யார் இங்க இருக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன்ட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. அப்படியே இன்னொரு பக்கம் சிவுவை பார்த்தா அவன் வாங்க பிடிச்சி அன்னைக்கு உங்க அப்பா சனான்னு நினைச்சு ஹீரோயினை கடத்தினாரு, இப்ப பார்த்தா சனாவோட உண்மையான அப்பா ஹெச்எம்மே கிடையாது, இதெல்லாம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, உன் அப்பா என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாமே அவர் தான் பண்றாருன்ற மாதிரி சொல்ல, இந்த வாங்க ஒண்ணு இப்ப அவர் தான் பண்றாருன்ற மாதிரியே இருக்கட்டுமே, உன்னால என்ன பண்ண முடியும், என் அப்பா ஒரு விஷயத்த நினைச்சிட்டாருன்னா அதை முடிக்காம விட மாட்டாரு, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல, சிவு ஒண்ணு என்ன சங்குவோட சாவியை பத்தி பேசுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு வாங்குவோம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா எங்க அப்பா ஒரு மோசமான ஆளு, அவருக்கு ஒண்ணு வேணும்னா வேணும் தான், அதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்ல, அப்படியே எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல ஹெச்எம் என்ன ஆனாரு, அவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா, இல்ல ஒருவேளை சனாவோட அப்பா அவரை கண்டுபிடிச்சு சண்டை போடுறாரா, ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்தாலான்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.